ஏனோ தெரியல இவங்களுக்கு கிடைச்ச முதல் திரைப்பட வாய்ப்பு அமைதியான அழுகை நிறைந்த ஒரு கதாபாத்திரமா அமைந்ததாலேயே என்னவோ தெரியல இவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே அப்படியே தான் அமைஞ்சது. இருப்பினும் ஒரு திரைப்படத்துல இவங்க யாரு அப்படின்னு நிரூபிச்சாங்க. அது வேற யாருமே கிடையாதுங்க, நடிகை வைஷ்ணவி அரவிந்த். வைஷ்ணவி அரவிந்த் அவர்கள் யாரு, சவுகார் ஜானகிக்கும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன, இவங்க யாரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, இவங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன, மறுபடியும் மேடி கூட இவங்களுக்கு எப்படியான ஒரு உறவு இருக்கு அப்படின்ற மாதிரி டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வைஷ்ணவி அரவிந்தோட அப்பா அம்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க ஒரு தெலுங்கு தமிழ் குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அம்மா யாக்னா பிரபா. இந்த யாக்னா பிரபா அப்படின்றவங்க தான் பழம்பெரும் நடிகையான கிட்டத்தட்ட 400 திரைப்படங்களுக்கு மேல நடிச்ச 5-6 மொழிகளுக்கு மேல நடிச்ச பத்மஸ்ரீ மற்றும் வாழ்நாள் விருது பெற்ற நடிகை சவுகார் ஜானகி அவங்களோட மூத்த பெண் அப்படின்னே சொல்லலாம். நடிகை சவுகார் ஜானகியை பத்தி தெரியாதவங்க இருப்பாங்களா? 400 திரைப்படங்கள் அப்படின்னா சும்மாவா? கிட்டத்தட்ட நிறைய திரைப்படங்கள்ல நிறைய குடும்ப பாங்கான கேரக்டர்லயும் சரி, நல்ல யதார்த்தமான கதாபாத்திரத்திலயும் சரி, அழகான இவங்களோட நடிப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுவும் தில்லுமுள்ளு திரைப்படம் எல்லாம் 90s கிட்ஸோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கும். அதே போல பாமா விஜயம் திரைப்படமும் நிறைய 90s கிட்ஸ் வந்து பார்த்திருப்பாங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாமே 90க்கு மேல பிறந்தவங்க 80கள்ல 70கள்ல வந்து கூட இந்த திரைப்படங்கள்ல டிவில பார்க்கும்போது ஓ இப்படி ஒருத்தவங்க இருக்காங்களா, ரொம்ப அழகா நடிக்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சவுகார் ஜானகி அவங்களோட மகள் வழி பேத்தி தான் இவங்க நம்ம வைஷ்ணவி அரவிந்த் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுகார் ஜானகி அவர்களுக்கு 96 வயதாகுது. இப்போயுமே அவங்க வந்து பாட்டி கூட தான் இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி இவங்களுக்குனே சொல்லலாம். சரி, வைஷ்ணவி அரவிந்த் பத்தி நம்ம எடுத்துக்கலாம். வைஷ்ணவி அரவிந்த் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பார்க் ஸ்கூல்ல தான் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கிறாங்க. என்னதான் கலை குடும்பமா இருந்தாலும் இவங்களுக்கு இந்த சினிமா மேல ஒரு நாட்டம் இல்லாமே இருந்திருக்கு. ஸ்கூல் காலேஜ் காம்படிஷன்ல கூட இவங்க எந்த ஒரு காம்படிஷன்லயுமே ஒரு ஈர்ப்பு இல்லாம தான் இருந்திருக்காங்க. திடீர்னு இவங்க அப்புறம் எப்படி சினிமாக்குள்ள வந்தாங்க அப்படின்னா, இதே போல தன்னோட பாட்டி பிறந்த நாள ரொம்ப விமர்சையா இவங்க குடும்பம் கொண்டாடுறாங்க. அப்ப ஆசையா தன்னோட பாட்டிக்கு கேக் ஊட்டி விடுறாங்க. இந்த புகைப்படம் ஒண்ணு வைரல் ஆகுது, நிறைய பத்திரிகைகள்ல வருது. அண்ட் இவங்களோட வசீகரமான அந்த தோற்றம், அழகான சுருட்டை முடி, இந்த முட்டை முடி கண்ணு, வசீகரமான மூக்கு, இந்த அழகை பார்த்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு வருது. என்னதான் இவங்க சவுகார் ஜானகி அவங்களோட பேத்தியா இருந்தாலுமே இவங்களோட வசீகர தோற்றத்துக்குனே நிறைய சினிமா வாய்ப்பு வருது. ஆரம்பத்துல இவங்க வந்து கண்டிப்பா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் வந்து வேண்டான்னு சொன்னாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்ல வர வாய்ப்பு ஏன் வேணான்னு சொல்றேன், நீயா சினிமாக்கு போகல, உன்னை தேடி உனக்காக வாய்ப்பு வருது, இதை நீ கண்டிப்பா பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது இந்த வாய்ப்பை வந்து இவங்க கரெக்டா பயன்படுத்திக்கிறாங்க. அப்படிதான் இவங்களுக்கு முதல் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் இவங்க சவுகார் ஜானகி மட்டும் பாட்டி கிடையாதுங்க. சவுகார் ஜானகி அவங்களுக்கு கிருஷ்ணகுமாரி அப்படின்ற ஒரு நடிகை தங்கச்சி இருக்காங்க தெரியுமா? சோ அவங்க வந்து சின்ன பாட்டி அப்படின்னே சொல்லலாம். பெரிய பாட்டியும் ஒரு நடிகை, சின்ன பாட்டியும் ஒரு நடிகை. இப்படி இருக்கும்போது ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க திரைப்படங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அதன் பிறகு நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிதான் இவங்களுக்கு முதல் திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது. தலைவனுக்கோர் தலைவி அப்படின்ற இந்த திரைப்படத்துல இவங்க வந்து நடிக்கிறாங்க 1987. அதை தொடர்ந்து இவங்க நிழல்கள் ரவி, ஆனந்தபாபு கூட கடற்கரை தாகம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாங்க. ஆனா மக்கள் மனசுல எந்த திரைப்படம் மூலமா இவங்க இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நெத்தியடி அப்படின்ற இந்த திரைப்படம் மூலமா தான் இவங்களுக்கு மக்கள் மனசுல பதிகிறாங்க. பாண்டியராஜன் அவர்களுக்கு முதல் பாதியில வந்து ஜோடியா இவங்க வந்து நடிக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல நெத்தியடி அப்படின்ற திரைப்படத்துல இவங்களோட கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான கதாபாத்திரம், எப்பொழுதுமே வந்து முகத்துல ஒரு சோகம், கண்கள்ல கண்ணீர் அப்படின்ற மாதிரியே இருக்கும். அதனாலே என்னவோ தெரியல இவங்களுக்கு தொடர்ந்து வந்த திரைப்படங்கள் எல்லாமே அதே போல் கதாபாத்திரம் தான். ஆனா முதல் 2 திரைப்படங்களையுமே இவங்க கதாநாயகியா தான் வந்து நடிச்சிருக்காங்க, பாண்டியராஜன் அவர்கள் கூட ஜோடியா. ஆனா அதன் பிறகு கிடைத்த கதாபாத்திரங்கள், நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்துல என்ன கதாபாத்திரம் நடிக்கிறோமோ அந்த கதாபாத்திரத்துக்கு தான் இவங்க இதுக்குதான் செட் ஆவாங்க அப்படின்ற ஒரு முத்திரை கொடுத்து தொடர்ந்து அதே மாதிரியான கதாபாத்திரங்கள் கொடுப்பாங்க. அப்படிதான் வந்து வைஷ்ணவிக்குமே அமைஞ்சது. அதன் பிறகு தங்கையா, அண்ணியா, அகாவா, மனைவியா, ஒரு குடும்ப பாங்கான பல விதமான குணச்சித்திர வேடங்கள்ல இவங்க நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ஜுன் கூட ஜெய்ஹிந்த், என் தங்கை, நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கூட சந்தன காற்று, மாநகர காவல், புலன் விசாரணை போன்ற திரைப்படங்களும் நடிச்சாங்க. இப்படி என்னதான் சோகமான அமைதியான கதாபாத்திரங்கள் கொடுத்தாலுமே இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கிடைக்காதா அப்படின்ற ஒரு தாகம் இருந்தது. அந்த தாகத்தை தணிக்கிற மாதிரி தான் கே பாலச்சந்தர் அவர்களோட இயக்கத்துல 1990ல அனுராதா அவர்களோட கதையில வந்த ஒரு திரைக்கதைய கே பாலச்சந்தர் அவர்கள் கவிதாலயா புரொடக்ஷன்ல ஒரு திரைப்படமா எடுக்கிறாரு. ஒரு வீடு இரு வாசல் அப்படின்ற இந்த திரைப்படம். இதுல யமுனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த கதாபாத்திரம் இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சமீப காலமா சமூக வலைத்தளங்கள்ல இந்த கதாபாத்திரத்தோட வீடியோ செம்ம ட்ரெண்டா இருக்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஃபெமினிசம், ஃபெமினிஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்
பார்க்கும்போது 1990லயே பக்கா ஃபெமினிஸ்டான ஒரு கேரக்டர்ல யமுனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க வைஷ்ணவி அப்படின்னே சொல்லலாம். கணவர் ஒரு மலைவாசி பெண்ணை திருமணம் பண்ணாமே உறவுல இருக்காரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்டான யமுனாவை திருமணம் பண்ணிக்கிறாரு. யமுனா கோச்சுக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு காரணமாக வெளியூர் போகும்போதெல்லாம் அந்த மலைவாசி பெண் கூட இவர் தங்குறாரு. யமுனா வந்த பிறகு ஒரு பெண் வாழ்ந்த அடையாளம் இருக்கு, அது இவங்களா இருக்குமோ அப்படின்னு சந்தேகிச்சு போறாங்க. அந்த குற்ற உணர்வுல அந்த மலைவாழ் பெண் இறந்துடுறாங்க. அதன் பிறகு அவங்களோட குழந்தைய எடுத்து இவங்க வளர்க்குறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மூவில டயலாக் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். தப்புன்றது என்னட்ட இல்ல, உங்களை பாக்குற பார்வையில தான் இருக்கு. என்னோட ட்ரெஸ் இப்படிதான் பண்ணுவேன், உங்க பேரை எனக்கு பின்னாடி போடணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி பல பவர்ஃபுல்லான டயலாக்ஸ் எல்லாமே இருக்கும். அதனாலயே என்னவோ சமீபமா இந்த ஸ்பெசிபிக் திரைப்படமானது நடிகை வைஷ்ணவி நடிச்சது பயங்கர வைரலாவே இருக்குங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல நடிக்கிறாங்க. இவங்களுக்கு வில்லியா நடிக்கணும்னு ஆசை இருக்கு. அந்த ஆசை இருந்தாலுமே இவங்களுக்கு ஆஸ் யூசுவல் ஒரு சோகமான ஒரு அழுகையான ஒரு கேரக்டராவே தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதே போல 1990ல வா அருகில் வா அப்படின்னு ஒரு பயங்கரமான பேய் திரைப்படத்துல நடிக்கிறாங்க. இவங்க தான் பேயே. இவங்களோட ஆத்மா ஒரு பொம்மைக்குள்ள போயிடும். அதுல நடிகை ரம்யா கிருஷ்ணன் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஜோடியா ராஜா நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா 80s லேட்டர்ல பிறந்தவங்களுக்கும் ஏர்லி 90sல பிறந்தவங்களுக்குமே ஒரு பயங்கரமான பேய் படமா தான் இருக்கும். இந்த திரைப்படத்திலயுமே நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட தர்மதுரை, அண்ணாமலை, அப்புறம் 1992க்கு மேல வந்த ரோஜா திரைப்படத்துல அழகான ஒரு கிராமத்து இளம்பெண்ணா நடிச்சிருப்பாங்க. மதுபாலா அவங்களுக்கு அக்காவாம். அதன் பிறகு நாட்டாமை திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆணழகன் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட கடைசி திரைப்படம் சினிமாவில அப்படின்னு சொல்லப்படுறது நடிகர் ராஜ்கிரண் அவர்களோட மாணிக்கம் அப்படின்ற இந்த திரைப்படம் தான் இவங்களோட கடைசி தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்க நிறைய சீரியல்லுமே நடிச்சிருக்காங்க. ஊர் அறிந்த ரகசியம், ஆதிபராசக்தி, கோட்டை வீடு அப்படின்ற மாதிரி சின்ன திரையில நடிச்சுமே ரசிகர்களை கவர்ந்திருக்காங்க. அப்புறம் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடா போன்ற திரைப்படங்களையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து லட்சுமி கல்யாண வைபோகமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடகம் கிட்டத்தட்ட 100 தடவைக்கும் மேல பல வெளிநாடுகள்ல இவங்க அந்த நாடகத்திலயுமே நடிச்சிருக்காங்க. அண்ட் நடிப்பு மட்டும் தான் இவங்களோட ஆயுதமான் கிட்ட கிடையாதுங்க. இவங்க ஒரு சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டும் கூட. நீ பாதி நான் பாதி அப்படின்ற திரைப்படத்துல கௌதமி அவங்களுக்கு டப்பிங் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து 1994ல திருடா திருடா திரைப்படத்துல அனு அகர்வால் அவங்களுக்குமே டப்பிங் பண்ணிருப்பாங்க. அண்ட் இப்படி தாங்க இவங்களோட திரைப்படம் இருக்கு. திருமணத்துக்கு அப்புறம் இவங்க டோட்டலா சினிமாவை தவிர்க்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஆசையா காதலிக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபர் அரவிந்த் அவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு அழகான 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அதித்தி மற்றும் மேகா. அண்ட் இவங்க யாருமே இப்ப சினிமால இல்லங்க. எல்லாருமே வெளிநாட்டுல தங்கி இருக்காங்க. யூகேல செட்டில் ஆயிட்டு அங்கதான் இவங்களோட ஃபுல் ஃபேமிலியுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2022ல ராக்கெட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவன் அவர்களோட கதை இயக்கத்துல ஒரு திரைப்படம் நடக்கும். அந்த திரைப்படத்துல ஒரு சயின்டிஸ்ட பத்தி மாதவன் நடிச்சிருப்பாரு. அந்த திரைப்படத்திலயுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா மாதவன் எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படின்னும் போது அந்த திரைப்படத்திலும் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை சிம்ரன் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்திருப்பாங்க. அதே போல லாங்குவேஜ் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு டெக்னீஷியனாவுமே அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. இது தாங்க வைஷ்ணவி அரவிந்த் சவுகார் ஜானகி அவங்களோட பேத்தின பத்தின ஒரு கதை, அவங்களோட பயோகிராஃபி. சோஃபார் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல வேற எந்த பிரபலத்தோட பயோகிராஃபி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.